Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மத்திய கிழக்கில் ஈரான் தொடர்பான முக்கியமான செய்திகளுடைய தொகுப்புகளை இப்போது பார்க்க போகின்றோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடனான ஈரானிய பதட்டம் உச்சம் தொட்டு ஈரானை தாக்க போறன்னு சொல்லி படையெடுத்து வந்த அமெரிக்கா தொடை நடுங்கியலாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாங்க. ஈரானும் சரி, யுத்தம் என்று ஒன்று வரப்போகிறது, கடைசியா ஒரு பேச்சுவார்த்தை செய்து பார்ப்போம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்காக துருக்கி, கத்தார், எகிப்து நாடுகள் அமெரிக்காவோட பேசியதாக தான் செய்திகள் தெரிவிக்குது. இந்த வகையில் வெள்ளிக்கிழமையான இன்று துருக்கியில தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருந்தது. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது, இந்த விஷயங்களை தான் நாங்க பேசுறதுக்கு தயார். குறிப்பாக அணு ஆயுதம் தொடர்பான சில பேச்சுகளுக்கு நாங்க தயார். ஆனா எங்களோட பாலிஸ்டிக் மிசைல்கள் சம்பந்தமாக, அதுல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சம்பந்தமாக, அது எவ்வளவு தூரம் பயணிக்குது சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை மேசையில எந்த விஷயமும் பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு ஈரான் தெளிவாக அறிவித்திருந்தது. ஆயத்துல்லா கொமேனியும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருந்த ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சரான அப்பாஸ் அராக்சிக்கு மிக தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கித்தான் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருந்தார். இந்த வகையில பீஸ்டோக் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னாலேயே துருக்கியில ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுல சிக்கல் ஏற்பட்டது. அதாவது இஸ்ரேல் சொல்லிக்கிறாங்க, இந்த துருக்கியை நம்ப இயலாது, அதற்கு அமெரிக்காவும் அதற்கு பச்சை கொடி, அதாவது ஆமா போட்டு துருக்கி இன்று ஒரு கதை கதைப்பாங்க, நாளை வேற கதை கதைப்பாங்க. ஆகவே துருக்கி மத்தியஸ்தத்தோடு நாம இங்க பேச இயலாதுன்னு சொல்லி அமெரிக்கா முரண்படும் போது இந்த கத்தார், எகிப்து எல்லாம் சேர்ந்து சரி பேச்சுவார்த்தை இடத்த மாத்துவோம்னு சொல்லி அந்த மேசையை எங்க கொண்டு போனாங்க, பழையபடி மஸ்கட்டுக்கு. அதாவது மஸ்கட்டுங்கிறது ஒமானுடைய தலைநகரம், ஒமானுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒமான்ல தான் இதற்கு முன்னாலேயும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஈரானுடைய அணு உற்பத்தி சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் இந்த மஸ்கட்ல தான் நடந்தது. அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில தான் முடிந்தது. இப்போது நடக்கிற பேச்சுவார்த்தை, அதாவது இப்ப கப்பல்கள்லாம் கொண்டு வச்சு கொண்டு, இன்னொரு மாதிரி சொன்னா அமெரிக்கா கன் எடுத்து ஈரான் நெத்தியில வைத்து கொண்டு பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு வந்திக்கிறாங்க எங்க ஒமானுக்கு. அதாவது இதெல்லாம் ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலை அப்படிங்கிறது ஈரானுக்கு நன்கு தெரியும். தைரியம் உள்ளவனா இருந்தா இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல, உடனே அடிச்சுப்பான். ஈராக்ல சண்டைக்கு போனா தான் அமெரிக்கா. உலக நாடுகள்லாம் எவ்வளவு பேசியது இல்லையே. அந்த நேரத்தில் இருக்கிற ஜார்ஜ் புஷ் என்ன செஞ்சா, உலக நாட்டுடைய கண்களுக்கு ஈரான்ல கெமிக்கல் வெப்பன் நீக்கிறது விளங்கு இல்ல, என்னோட கண்ணுக்கு விளங்குது அப்படின்னு சொல்லி ஒரே முடிவு எடுத்தானே ஜார்ஜ் புஷ். அந்த மாதிரி ஒரு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த ஈரான் மீது எடுக்கவே முடியல. அதனால தான் இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தைக்கு வந்தது. ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு போற நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்து அனுப்பிக்குது. அதாவது ஈரான் அணு ஆயுதங்கள் மாத்திரமல்ல, ஈரான் இதற்கு பிறகு எந்த காரணம் கொண்டும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று வாக்குறுதி கொடுக்கணும். அடுத்தது ஈரான் உற்பத்தி செஞ்சிருக்கிற 2000 கிலோமீட்டர்ல இருந்து 10,000 கிலோமீட்டர் வரையிலான அனைத்து ஏவுகணைகளையும் இஸ்ரேலுக்கு தரணும். அடுத்தது இந்த ஏவுகணை தொழிற்சாலைகள் எல்லாம் சர்வதேச கண்காணிப்புக்கு கீழே மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஐடியா கொடுத்து தற்போது அமெரிக்கா மஸ்கட்டுக்கு போய்க்குது. மஸ்கட்ல இந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போய் இறங்கிக்கிறார். அதே போல அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி ஒருவர் போய் இறங்கிக்கின்றார். மற்றும் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவுடைய தூதுவர் விட்காஃபும் இதில் பங்கு கொள்வார் என்று குறிப்பிடப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனா ஒன்று மட்டும் சொல்லலாம், ஈரான் ஒருபோதும் தங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு கொஞ்சம் கூட கீழே இறங்க இல்ல. அதாவது அவங்க வளமையா சொல்ற விஷயத்தை தான் சொல்றாங்க, எங்கிட்ட அணுகுண்டு இல்ல, நாங்க அணுகுண்டு உற்பத்தி செய்ய இல்ல, நாங்க யுரேனியத்தை செறிவூட்டிக்கிறது எங்கட சக்தி தேவையை நிறைவு செய்ய அப்படின்னு ஈரான் திட்ட தெளிவாக சொல்லி வருவது. ஏவுகணை பாலிஸ்டிக் மிசைல் உற்பத்தியில இது நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக நாங்க செஞ்சிக்கிறது, இன்னொரு நாட்டை தாக்குறதுக்காக அல்ல அப்படின்னு இந்த ரெண்டு விஷயம், அணுகுண்டு சம்பந்தமான விஷயம், இந்த ஏவுகணை சம்பந்தமான விஷயத்துல ஈரான் உறுதியாக இருக்கிறாங்க. இவங்க சொன்னதுக்காக எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க தயாராக இல்லை. அமெரிக்கா சொல்லி இருந்தது, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம், நீங்க செறிவூட்டப்பட்ட அந்த நியூக்ளியரை அமெரிக்காவோட கையில ஒப்படைக்கணும் அப்படின்லாம் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தது. ஆனா அதெல்லாம் ஈரான் காதுக்குள்ள வாங்கி கொள்ளவே இல்லை. ஆனா ஈரான் அன்றிலிருந்து இன்று வரையும் சொல்லி வருவது, ஈரான் அணுகுண்டு தயாரிக்க இல்லை என்று சொல்லி வருவது. ஆனால் அணுகுண்டு தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இன்று ஆரம்பித்தால் இன்னும் 3 நாட்களுக்குள்ள அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரித்து முடிக்கக்கூடிய சக்தியில ஈரான் உள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. நாங்க நினைத்த 2 வார காலத்துக்குள்ள அனைத்தையும் பொருத்தி விடுவோம், ஆனா நாங்க தயாரிக்க இல்லை என்று சொல்றாங்க. ஆனால் ஈரான்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல அவ்வப்போது பூமி அதிர்ச்சிகள் உணரப்பட்டது. இந்த புவி அதிர்ச்சிகள் எதனால், என்ன காரணமாக உணரப்பட்டது இன்று வரையும் உலகத்துக்கு சந்தேகம் இருக்கிறது.
இஸ்ரேலும் அமெரிக்காவும் யூகிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா இவங்க அணுகுண்டு செக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னும் ஒரு பதட்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும். இவ்வாறான சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவித்தல் விட்டிருக்கிறாரு. ஈரான்ல இருக்கிற அமெரிக்க பிரஜைகள் ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுங்க, நீங்க துருக்கி ஆர்மேனியா ஊடாக தரை வழியாக வெளியேறி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பயங்காட்டுறாராம். அவரோட ட்விட்டர் மெசேஜ்ல போட்டிக்கிறார். ஈரான்ல அங்கங்கே சுற்றுலா பயணிகள் இந்த கம்பெனி வேலைகளுக்காக ஆங்காங்கே ஈரான்ல அமெரிக்க பிரஜைகள் ஈக்கிறாங்க, இவன்களில் உடனடியாக வெளியேற சொல்லி மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறாரு. இதன் மூலம் ஈரான் பயந்து நடுங்குவாங்க என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தாரோ தெரியல. அதாவது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் செய்தி கொண்டு வருகிறது. முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிவு, பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவோம் என்பது பற்றி விவாதித்தோம் என ஒமானிய நடுவர்கள் கூறுவதாக அரபிய ஃபஜர் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியை தற்போது தமிழில் கேட்போம். இன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஓமான் நாட்டின் தலைநகரான மஸ்கட் நகரில் நிறைவடைந்தது. ஓமான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தனித்தனியாக அமெரிக்க மற்றும் ஈரான் குழுக்களுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல்களின் முக்கிய நோக்கம் எதிர்காலத்தில் நடைபெற உள்ள தூதரக மற்றும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற தேவையான சூழலை உருவாக்குவதாகும். ஈரான் ஊடகங்களின் தகவலின்படி இன்று பிற்பகல் இரு நாடுகளுக்கும் இடையில் மறைமுகமான, அதாவது நேரடியாக சந்திக்காமல் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. ஈரான் முன்வைத்த முதற்கட்ட திட்டம். ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் இர்னா தெரிவித்ததாவது: ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புசைதி அவர்களிடம் தற்போதைய சூழ்நிலையை கையாளவும் பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றவும் உதவும் வகையிலான ஈரானின் முதற்கட்ட திட்ட ஆவணத்தை வழங்கியுள்ளார். இந்த ஆவணம் ஓமான் மூலம் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதல் சுற்றில் இரு நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகள் மற்றும் கவலைகளை வெளிப்படுத்திய பின்னர் ஈரான் குழு மீண்டும் ஓமான் வெளியுறவு அமைச்சருடன் இரண்டாவது கட்ட ஆலோசனைகளை நடத்தியது. அமெரிக்க குழு மஸ்கட்டிலிருந்து புறப்பட்ட பின்னரும் ஈரான் குழு மேலும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தைக்காக அங்கு தங்கியிருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானின் முக்கிய கோரிக்கைகள். இர்னா செய்தி நிறுவனம் கூறியதாவது: ஈரானின் முக்கிய கோரிக்கை பொருளாதார தடைகளை நீக்குவது. ஈரான் தனது நாட்டிற்குள் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை சிவப்பு கோடு என தெளிவாக தெரிவித்துள்ளது. ஈரான் தன் அணுசக்தி உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அதற்கு பதிலாக தடைகள் நீக்கப்படும் தெளிவான நடைமுறை ஒப்பந்தம் ஒன்றை விரும்புகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப், ட்ரம்பின் மருமகன் ஜேரட் குஷ்னர், மேலும் அமெரிக்க மத்திய இராவண கட்டளை அமைப்பின் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் ஒரு வித்தியாசமான முறையில் இதில் தொடர்புடையவராக இருந்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் தெரிவித்தது. இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஒரு ஈரான் தூதரக வட்ட தகவலின்படி இராவண அலுவலர்களின் இருப்பு பேச்சுவார்த்தைகளை ஆபத்தாழ்த்தும். இராவண அழுத்தம் மூலம் ஈரான் தனது முக்கிய நிலைப்பாடுகளில் பின்னடைவதில்லை. இப்படியான மிரட்டல் நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை முன்னேற்றுவதற்கு பதிலாக பெரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு இழப்புகளை ஏற்படுத்தும். முந்தைய பேச்சுவார்த்தைகளின் பின்னணி. இன்று ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு முதல் பாதியை நடந்த 5 சுற்று அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு பின் நடைபெற்ற முதல் சந்திப்பாகும். அந்த நேரத்தில் விட்கோஃப் மற்றும் அராக்சி நேரடியாக சந்தித்திருந்தாலும் பின்னர் பல வாரங்கள் இரு தரப்பினரும் பதற்றமான சூழலில் தொடர்பில் இருந்தனர். அணு திட்டம் குறித்து புதிய தகவல். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் நீண்ட காலத்திற்கு தனது அணு திட்டத்தை உறைய வைக்க தயாராக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அமெரிக்க பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஆனால் ஈரான் தனது பலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பாக எந்த சமரசத்தையும் செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் இந்த ஏவுகணைகள் எதிர்காலத்தில் இஸ்ரேல் தாக்குதல் ஏற்படும் போது தன்னை பாதுகாக்க அவசியம் என ஈரான் கருதுகிறது. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள தனது கூட்டாளி குழுக்களுக்கு ஈரான் வழங்கும் நிதி மற்றும் ஆயுத உதவிகளை எப்படி கண்காணிப்பது என்பதில் ஒப்பந்தம் செய்வது மிகவும் கடினம் என்றும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை ஒட்டுமொத்தமாக நோக்கும்போது பேச்சுவார்த்தை சாதகமான முடிவு எட்டப்படவில்லை என்பது போலவே தென்படுகிறது. தொடர்ந்து தகவல்கள் வரும்போது மேலும் விடயங்கள் தெரியவரும்.
இதுதான் சகோதரர்களே தற்போது நடந்துள்ள பேச்சுவார்த்தையின் சுருக்கம். ஆனால் இந்த இடத்துல அதிகமாக சொல்லப்படுறதை நீங்க பார்த்திருப்பீங்க, அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்படுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த சுற்று என்கிறது ஒரு நிகழ்தகவான விஷயம். இதற்கு முன்னாலும் 5 முறை நடந்தது. அதுல எந்த இணக்கப்பாடும் எட்டப்படையில் பேச்சுவார்த்தை தோல்வி. கடைசி நேரத்தில் கூட ஓமான் தலையிட்டு பதட்டத்தை குறைக்கிறதுக்காக அடுத்த சுற்றுக்கு அமெரிக்காவும் ஈரானும் தயாராக இருக்கிறது என்று ஊடகங்களுக்கு சொன்னாங்க. ஆனா அடுத்த சுற்றுல நடக்கையில 2 பேருக்கு இடையில கடுமையான முரண்பாடுகளோடு தான் இப்போது அமெரிக்க படை கப்பல்களோடு ஈரானை தாக்குவதற்கு வந்துள்ளது. அதே போலதான் இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கூட அசைய இல்லை என்பது இந்த அரபிய செய்தி ஊடகத்திலிருந்து நீங்க புரிந்திருப்பீங்க. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் பீஸ் டாக் ஃபெயில் என்று சொல்லி, அதாவது பேச்சுவார்த்தை தோல்வி என்று சொல்லி அதிகமான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இந்த இஸ்ரேலிய செய்தான்கள் அமெரிக்காவை அனுப்புவானுங்களா? இல்ல, அதற்கான சதித்திட்டங்கள், அதாவது அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு வந்தா ஏதோ ஒரு சமாதானம் வந்துரும் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி குழப்பத்தான் இந்த இஸ்ரேல் பார்ப்பானுகளே தவிர அடுத்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். இன்று கூட இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இஸ்ரேல் ஹாஸ்பிட்டல்ல காணப்படுற ஆம்புலன்ஸ்கள் போதாது என்று சொல்லி விசேட வர்த்தமானி மூலம் பிரைவேட்ல காணப்படுற அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் அவசர வேண்டுகோள் அடிப்படையில் இப்போது அரசாங்கத்துக்கு, அதாவது அரச வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நான் இப்போது பார்க்க கிடைத்தது. ஆகவே ஏதோ நடக்க போகுது, அதாவது இஸ்ரேலுக்கு அடிவுல போகுது. ஆகவே பொதுமக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட போகுது. ஆகவே இதற்கான முன்னேற்பாடுகள் தான் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் இன்று அறிவித்திருந்தார், ஈரான்ல இருக்கிற அனைத்து அமெரிக்க பிரஜைகளும் வெளியேறிக் கொள்ளுங்க என்கிற மெசேஜ் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுது. ஆகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமா இல்லையா என்பது தெரியாது. பொதுவாக கிடைக்கும் செய்திகளை வைத்து பார்க்கும் போது பெரும் யுத்தம் ஒன்று மூலப்போகுதோ என்றுதான் அநேக ஊடகவியலாளர்கள், போர் ஆய்வாளர்களுடைய இப்போதைய கருத்தாக காணப்படுகிறது. ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள், பொதுவாக இந்த இரானா போன்ற ஊடகங்கள் எல்லாம் வளமையை விட ஒரு சாதகமான பேச்சுவார்த்தை இருக்கிறது, இது முன்கூட்டிய பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நல்லதொரு நிலை எட்டப்படலாம் என்று இந்த ஈரானுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இது ஈரானுக்குள் இன்னொரு போராட்டங்கள் அல்லது பதட்டங்கள் உருவாகாமல் இருப்பதற்காக இப்படியான செய்திகளை ஈரான் வெளியிட்டிருக்கலாம். அடுத்த சகோதரர்களே ஒரு செய்தி வருகிறது, அதாவது பிட்காஃபோடு அப்பாஸ் அராச்சி தனியாக சென்று ஒரு அறையில் ஏதோ பேசினார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கின்றது. அதேவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி ஒருவர் பங்கு கொண்டது சம்பந்தமாக ஈரான் திருப்தியான பதிலை வழங்கவில்லை என்று சொன்னால், அவங்களோடு, அதாவது போருக்காக உருவாக்கப்பட்ட இந்த ராணுவ தளபதிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அமைதியை தோற்றுவிக்காது என்று ஈரான் குறிப்பிடுகிறது. பிட்காஃப் அடுத்தது அப்பாஸ் அராச்சி போன்றவர்களின் சந்திப்பு காத்திர முடியுது என்று சொன்னா அவங்க ராணுவ நடவடிக்கையோடு நேரடியான எந்த தொடர்பும் இல்லை. மாறாக ஈரான் ராணுவ தளபதியையும் அமெரிக்காவுடைய ராணுவ தளபதியும் அனுப்பினா அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகுமா, அமைதி ஏற்படுத்துமா? இல்ல, சண்டையில தான் முடியும். ஆகவே இந்த அமெரிக்கா ஓமானிய பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளபதி ராணுவ தளபதி பிராக் கூப்பர் பங்கு பற்றியது சம்பந்தமான ஒரு அதிருப்தியை ஈரான் பக்கம் இருந்து வருவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்போது பொதுவாக எல்லா ஊடகங்களையும் இந்த அப்பாஸ் அராச்சியிடம் கேட்கப்பட்ட போது அப்பாஸ் அராச்சி பட்டுப்படாம தான் ஊடகங்களுக்கு தனது கருத்தை குறிப்பிடுகிறார். அதாவது இஸ்ரேல் சொல்வது போல பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆகி உள்ளது என்று அவர் குறிப்பிடவில்லை. இந்த வகையில் தற்போது அப்பாஸ் அராச்சி அரபிய ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்குகின்றார். அந்த பேட்டியின் போது, நாங்கள் அமெரிக்கர்களுடன் வேறு எந்த பிரச்சனையும் விவாதிக்கவில்லை, முற்றிலும் அணுசக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களையே நாங்கள் விவாதித்தோம். எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்களை தவிர்ப்பதே ஒரு முன் நிபந்தனை என்பதை நாங்கள் தெளிவாக கூறினோம் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராச்சி பேட்டி வழங்குகிறார். அதாவது நாங்க அணுசக்தி சம்பந்தமா மட்டும்தான் பேசணும், ஏவுகணை சம்பந்தமா எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு வாரண்டு சொன்னா எங்களை பயங்காட்டுறது, ஒருதலை பட்சமாக கருத்துக்களை திணிப்பது, அழுத்தங்களை ராணுவ ரீதியிலும் வேறு வகையிலும் நமக்கு பிரயோகிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் தெளிவாக அமெரிக்காவுக்கு கூறியுள்ளோம் என்ற விஷயத்தை தான் அப்பாஸ் அராச்சி தற்போது குறிப்பிடும் செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. சரி சகோதரர்களே, இதனைத் தொடர்ந்து தற்போது என்ன நடக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் முக்கியமான செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.